நான் ஏற்கனவே எடுத்தோன்னே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த தடவை யாருக்கு சூப்பர்னா துலா ராசிக்கும் ரிஷபத்துக்கும் தான். எஸ்பெஷலி துலாமுக்கு சூப்பர், துலாம் சூப்பர். ஏன்னா 6ல் வந்து சனி வந்து உட்காந்துருக்கிறார். சொல்லவா வேணும், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரெல்லாம் போய் 6ல் வந்து உட்காந்துருக்கிறாரு. அதனால வந்து எல்லாமே சூப்பராக நடக்க போகுது. பயங்கரமாக துளாராசிக்காரங்களுக்கு நிஜமாவே நல்லா இருக்கு. 11ல் கேது அமர்தல் அப்படின்றது தான் லாபத்தும் தரக்கூடிய இடத்துல கேது இருக்காரு அப்படின்போது லாபங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு வருவதற்கான நேரமாக இருக்கு. மற்ற எல்லாருமே நல்லா இருக்குல்ல, என்னதான் வந்து லாபம் கொஞ்சம் தடைப்பட்டு வந்தாலுமே துளாராசியில் இருக்க நடுநாயக நட்சத்திரமே சுவாதி தான். நிறைய நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை நரசிம்மருக்கு பானகம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்க. துளாராசிக்காரர்கள் சிந்தனை சிறக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கழிவு சம்மந்தப்பட்ட இடம், வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த 100க்கு 150 விழுக்காடு போகணும். 5ஆம் இடம்னாலே வயிறை குளிக்கக்கூடிய இடம் தான். அங்கே வந்து ராகு உட்காரும்போது வயிற்றில் பிரச்சனை பண்ணுவார். ஹார்ட்டில் உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025 வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பயிற்சி. இந்த பறந்திருக்கக்கூடிய 2025 வருடம் மே மாதம் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சி எனக்கு என்ன வளம் கொடுக்க போகிறது, என்னுடைய ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போது நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா துலா ராசி. தன்னுடைய சுறுசுறுப்பால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலா ராசி நேயர்களை எப்பயுமே நான் அப்படிதான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் துருன்னு இயங்கிட்டு, எப்போ பார்த்தாலும் அவங்களை பார்த்தாலும் நம்மளுக்கு பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த அளவுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய துளாராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன வளம் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தா 5ல் ராகு 11ல் கேது. நான் ஏற்கனவே எடுத்தோன்னே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த தடவை யாருக்கு சூப்பர்னா துளாராசிக்கும் ரிஷபத்துக்கும் தான். எஸ்பெஷலி துலாமுக்கு சூப்பர், துலாம் சூப்பர். ஏன்னா 6ல் வந்து சனி வந்து உட்காந்துருக்கிறார். சொல்லவா வேணும், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரெல்லாம் போய் 6ல் வந்து உட்காந்துருக்கிறாரு. அதனால வந்து எல்லாமே சூப்பராக நடக்க போகுது. சத்ரு சம்ஹார நாசம்லாம் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பார்த்தா அது குருவோட பார்வைக்குள் ஜொலிக்க போகிறீர்கள். ஸோ துளாராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த தடவை 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேது. இந்த ராகு கேது என்ன மாதிரி விளையாட்டை காட்ட போகிறாங்க இந்த ஒரு வருஷம்? ஏன்னா ராகு கேது 1.5 வருஷம் பயிற்சி தானே. இந்த 1.5 வருஷம் பயிற்சியில் இந்த ஒரு வருஷம் என்னெல்லாம் வந்து ராகு கேது வந்து உங்களை விளையாட்டை காட்ட போகிறாங்கன்னா, 5ல் ராகு வருதல் அப்படின்றது தாட் ப்ராசஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஏன்னா 5ஆம் இடம் தான் சிந்தனை. பயங்கரமாக லவ் பண்ண போகிறீங்க. அது முஸ்லீம் பொண்ணெலாம் பண்ண போகிறீங்க. பண்ணால் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். அப்புறமா யாரெல்லாம் முஸ்லீம் பொண்ணோட வந்து திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ இல்லை வந்து காதலித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் காதல் கை கூடும் அல்லது காதல் பிரேக்கப் ஆகும். 2ல் ஏதோ ஒன்று ராகு பண்ண போகிறாரு. அதனால் அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறையா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் ராகு அமர்தல் அப்படின்னா, 5ல் ராகு அமர்தல் நல்லதா அப்படின்னா, 5ல் பாவி இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அது சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஹானஸ்ட்டாக சொல்லணும். ஓகே, அவ்வளோதான். மற்ற பிளான்ட்லாம் நல்லா இருக்குல்ல, நம்ம எதுக்கு இவரை பற்றி யோசிச்சுக்கிட்டு. மற்ற பிளான்ட்லாம் என்ன தான் ராகு சேட்டை பண்ணாலும் குரு அங்கேருந்து பார்க்க போகிறாரு. இப்படியே தான் கழுத்தில் வச்சுட்ருக்காரு, எங்கள் ஆடுன்னு. குரு டேரெக்டாக பார்த்துட்ருக்காரு. இந்த துருன்னு விளையாண்டுட்ருக்க குழந்தைய நம்ம உத்து பார்த்தோன்னு என்ன ஆகும், அப்படியே அது நின்றுடும்ல ஒரு வேலையும் செய்யாமல். அந்த மாதிரி ராகுவை அப்படியே வாஷ் பண்ணிகிட்ருக்காரு யார், குரு. அப்போ ராகுவால் இயங்குறது அப்படின்றது, அதாவது வேறு மாதிரி இயங்குறதுன்றது அமைதியாக இருந்து நல்ல முறையில் இயங்க போகிறார். அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த சிந்தனை பலம் அதிகரிக்க போகுது. பிரம்மாண்டமாக யோசிக்க போகிறீங்க. சும்மா சாதாரணலாம் இல்லை. போனால் எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான். அதில் போகிறதுக்கு என்ன காசு செலக்ட் பண்ணுறது, போனால் அந்த மண்டபம் தான், அதில் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கு நான் எப்படியெல்லாம் செலவு பண்ணுறது, எப்படியெல்லாம் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் ஓட போகுது துளாராசிக்காரர்களுக்கு. பிரம்மாண்டமான தாட், பிரம்மாண்டமான சிந்தனை, பிரம்மாண்டமான வளர்ச்சி. பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர போகிறீங்க. இது வரைக்கும் புராதனம் மிகுந்த கோயில்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் யாருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு தான் இருக்குது. லிஸ்ட்லேயே இருந்திருக்காது. யாருக்குமே தெரியாத கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நீங்கள் லிஸ்ட்டு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கான ஒரு பழமை மிகுந்த இடம். 11ஆம் இடம் கேது இருக்கிறனால இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. நிறைய பேருக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம். குழந்தைகளை பற்றி நீங்கள் பட்டுட்டு இருந்த அத்தனை கவலையும் ராகுவோடி வந்து உட்காந்து அதை தவிடுபடியாக்க போகிறார். பூர்வீகம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஆக போகுது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய பரம்பரை சொத்து, இந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி ராகுக்கு வந்து கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளான்ட்டுமே நல்லா இருக்குது. இந்த தடவை 5ல் ராகு அமர்ந்து உங்களுடைய எழுத்து, சொல், கலை
நாளே ராகு தான். கலையினாலே 5ஆம் இடம் தான். அதில் ராகு வந்து உட்காரும்போது யாரெல்லாம் வந்து நிஜமாக நான் சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து கலைத்துறையினராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் யூடியூப் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் மைக்கு பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வர்ணனையாளராக இருக்கிற, யாரெல்லாம் இருக்கு 2ஆம் இடம் வலுத்து இருக்கிறதோ, யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடியோ, வாத்தியார் தொழில் செய்கிறீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த வேலை செய்கிறீர்களோ, அத்துணை துலாம் ராசினியர்களுக்கும் அல்டிமேட்டான டைம் பீரியட். பயங்கரமான வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி. இது வரைக்கும் 10-12 வருஷமாக நிஜமாவே துளாராசிக்காரங்க நல்லா இல்லை. சும்மா நான் வந்து எல்லாரும் கதை விடலாம், நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். 10-12 வருஷத்துக்கு அப்புறமா நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கடவுளால் பிளஸ் பண்ணப்பட்டு எல்லா கிரகத்தையும் இந்த மாதிரி உட்கார வச்சு உங்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கிறார் அந்த பிரபஞ்சநாதன். அதனால் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து சிந்தனை அப்படின்ற இடத்துல மட்டும் பேராசை வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ராகு அப்படின்னாலே பேராசை தான். அப்போ 5ல் ராகு உட்காரும்போது ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படலாமா அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம படுறது கரெக்டாக தப்பாக, பெருசாக கால் வைக்கிறோமா, அகலக்கால் வைக்கிறோமா அப்படின்றதில் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்போது நம்மளை அதை தூண்டும். நம்மக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது, பேங்க்காரன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ராகுவை. நம்மக்கிட்ட சேலரி ஒரு 30,000 இருந்தால் உடனே எல்லா பேங்க்காரரும் ஃபோன் பண்ணுவாங்க. நாங்கள் 28,000 உங்களுக்கு இஎம்ஐ போட வைக்கிற அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி 2,000 தான் கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ராகு வந்து இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க, பிரம்மாண்டமாக வந்து பேராசையை கிரியேட் பண்ண போகிறாங்க. எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு இத்தினூண்டு கையில் வச்சுக்கிற மாதிரியான சூழல்லாம் கிரியேட் பண்ணிவிடுவோம். அதனால் பண செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதோ கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய, ஏன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபம், கேது வந்து உட்காந்து பேராசையை தூண்டும் போது லாபத்தை வந்து தடை பண்ணுவேன்னு கேது உட்காந்துருக்காரு. இதில் தான் இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிடுவீங்க. எப்பயுமே ராகு பண்ணுற விஷயத்துக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டாக தான் கேது இருப்பார். கேதுனாலே நான் கொஞ்சம் மாதிரி விரக்தி, தடை, தாமதம். இப்போ ராகு வேகமாக ஓடும்போது அந்த இடத்துல தடை தாமதத்தை கொடுப்பதற்கு கேது இருக்காருன்றதை ஞாபகம் வச்சுட்டால் நம்ம வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், விவேகமாக செயல்பட ஆரம்பிச்சோம். இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு தேவைப்படுவது என்ன, விவேகம் தான், வேகம் கிடையாது. அதனால் சிந்தனை அப்படியே ஓட விடாதீங்க, எங்கேயாவது ஓட விட்டுட்டு. ஆனால் நான் சொன்ன இந்த கலைத்துறையினருக்கும், கேமராவை பிடிக்கிறவங்களுக்கும், படத்தை எடுக்கிறவங்களுக்கும், வாத்தியார்களுக்கும், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும், நிதி சார்ந்த நிறுவனம் பண்ணுறவங்களுக்கும், அழகு சார்ந்த நிதி பண்ணுறவங்களுக்கும் இந்த ராகுவோடைய அமைப்பு பிரம்மாண்டமாக இருக்குது. சும்மாலாம் படிக்கிற குழந்தைங்களாம் வேறு மாதிரி இருக்க போகிறீங்க. பெரிய பெரிய ஸ்கூலில் சேர போகிறீங்க, பெரிய பெரிய காலேஜில் சேர போகிறீங்க. இது வரைக்கும் போகாத இடத்துக்குலாம் போவோம். காட்டு ராசியில் போய் ராகு உட்காந்து நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ராவல்லாம் பண்ண போகிறீங்க. அப்படியே கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு ஹனிமூன் ஃபாரினுக்கு போக போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும். இல்லை மேலே ட்ரோல் விட்டெல்லாம் அப்படியே உங்களுடைய கல்யாணத்தை பிரம்மாண்டமாக பண்ண போகிறீங்க. நல்லா இருக்குங்க. துளாராசிக்காரங்களுக்கு நிஜமாவே நல்லா இருக்குது. 11ல் கேது அமர்தல் அப்படின்றது தான் லாபத்தும் தரக்கூடிய இடத்துல கேது இருக்கார். அப்படிங்கும்போது லாபங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு வருவதற்கான நேரமாக இருக்குது. மற்ற எல்லாருமே நல்லா இருக்குல்ல, என்னதான் வந்து லாபம் கொஞ்சம் தடைப்பட்டு வந்தாலுமே லாபத்தை கொடுத்தே ஆகுவேன்னு குரு அடம் பிடிக்கிறாரு. வாங்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சனி அடம் பிடிக்கிறாரு. எல்லா இது வரைக்கும் வட்ட கடனெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன்னு சனி உட்காந்துருக்காரு. இந்த காசு தரேன்ப்பா நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு குரு ரெடியாக இருக்காரு. பத்தாவதுக்கு எப்படி காசு வர வைக்கணும்னு யோசிக்கிற தனத்தை கொடுக்கறதுக்கு ராகு இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது லாபம் கன்ஃபார்ம் தான், ஆனால் கொஞ்சம் தடையாக 2-3 தடவை அலைஞ்சி கேட்டால் தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நீங்கள் யார்கிட்டையாவது நம்பி ஒரு வேலையை கொடுத்து, நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் கமிஷன் ஏஜென்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, போய் வசூல் பண்ணிட்டு வரணும், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் லாபம் அப்படின்ற இடத்துல 1-2 தடவை அலைச்சல் மூலமாக வர்ற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதாண்டி 11ஆம் இடம்ன்றதே அண்ணன் குறிக்கக்கூடிய இடம். அதனால் அண்ணனுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக துளாராசிக்காரங்க உங்களுக்கு அண்ணன்லாம் இருக்காங்க அப்படின்னா, அது பெரிய பட்சத்தப்ப பசங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் நீங்கள் யாரெல்லாம் அழைக்கிறீர்களோ, உங்களுடைய கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே அண்ணனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அண்ணன் அப்படின்ற இடத்துல கேது வருதல் அப்படின்றது கொஞ்சம் அந்த இடத்த கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய உடல்நிலையில் கேதுவினால் ஏதோ ஒரு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு, அதுக்கு நீங்கள் போய் ஏதாவது செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. லாபம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன செக் வைக்க போகிறாரு. மற்றபடி எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் பிடிச்சிக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் துளாராசியில் இருக்க நடுநாயக நட்சத்திரமே சுவாதி தான். நிறைய நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். புதன்கிழமை நரசிம்மருக்கு பானகம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்க சூப்பராக வருவீங்க. நல்லா வந்து நாமக்கல்லில் இருக்க போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க, உங்களால் முடியும்னா. பெரிய பெரிய எனக்கு தெரிஞ்ச தஞ்சாவூர் பக்கத்தில் வெண்ணையூர்னு ஒரு இடம், அங்கே சூப்பராக இருப்பார் நரசிம்மர், அவரை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா குருவோடைய தன்மையை வாங்கி கொடுக்கறதுக்கு குருனாலே வெண்ணை தான். அந்த வெண்ணையூருக்கு போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய அந்த நரசிம்மர் வந்து பாடல் பெற்ற தளத்தில் ஒன்று, அவ்வளோ பெரிய நரசிம்மர் அவர். அவரை போய் துளாராசிக்காரங்க பார்த்துட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டைம் பீரியடு. கேதுவால் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒன்றுமே வேணாம்,
சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய விநாயகரை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு வரனால கொஞ்சம் சித்தி புத்தியோட ஒரு அருள் பாவிப்பு வரல, அந்த மாதிரி எங்கேயாவது விநாயகர் உட்காந்துருக்காரான்னு பாருங்கள், அவரெல்லாம் பிடிச்சிக்கோங்க. அவரெல்லாம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த குபேர விநாயகர்லாம் போட்டிருப்பாங்க, அவரெல்லாம் பிடிச்சிக்கோங்க. அங்கே மாதிரி இருந்தால் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரத்தை குளித்து விட்டு முடியும்னா ஒரு சதுரக்காயை போட்டு விட்டு போங்க. டெய்லி விநாயகர் அகவல் கேளுங்க. விநாயகர் அகவல் கேட்க 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 சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ துளாராசிக்காரர்கள் சிந்தனை சிறக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கழிவு சம்மந்தப்பட்ட இடம், வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த 100க்கு 150 விழுக்காடு பார்க்கணும். 5ஆம் இடம்னாலே வயிறை குறிக்கக்கூடிய இடம் தான். அங்கே வந்து ராகு உட்காரும்போது வயிற்றில் பிரச்சனை பண்ணுவார், ஹார்ட்டில் பிரச்சனை பண்ணுவார். குரு வேற பார்க்குறாரு அப்படின்ற போது சின்ன சின்ன அந்த கேஸ் ட்ரபிளெல்லாம் கிரியேட் பண்ணி விட்ருவாங்க. கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதை பார்த்துக்கோங்க. தேவையில்லாத பிள்ளைங்க மேலாம் கோவப்படாதீங்க. 5ஆம் இடம் ராகுல இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். பிள்ளைங்க மேலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் ரொம்ப வைப்பீங்க. ஆனால் அந்த குழந்தைகள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னா அந்த இடத்துல செக் வைப்பார் ராகு. அதனால் தேவையில்லாமல் பிள்ளைங்கள் மீது நீங்கள் ஓவராக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது நடக்கலைன்ற போது அதில் ஒரு விரக்திக்குள்ளாக பிள்ளைகள் வச்சு ஒரு லாபம், பிள்ளைகள் மூலமாக ஒரு பேர். அதாவது இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா என் பிள்ளை டாக்டர் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு அதுக்காண்டியே தயார் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த தடவை அதில் ஏதோ ஒரு 2 தடவை 3 தடவைக்கு அப்புறம் நீட் எழுதி பிள்ளைங்க ஜெயிக்கிற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ நீங்கள் வச்ச எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த லாபம்ன்றது கொஞ்சம் கம்மியாக இப்படி தான் ஆகுமே தவிர கெடுதல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் பிள்ளைகள் போக்கிலே விட்டுருங்க. உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா வருவாங்க, உங்களுக்கே தெரியும். அவங்களும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு விதத்தில் ராகு உங்களுக்கு நல்ல விதமாக இயங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது. 5ஆம் இடம் வழுக்குதுன்னா 5ஆம் இடத்துல கூடிய எல்லாம் தானே வழுக்க போகுது. 5ஆம் இடம் தான் குழந்தைகள், 5ஆம் இடம் தான் சிந்தனை, 5ஆம் இடம் தான் காதல், 5ஆம் இடம் தான் கலை, 5ஆம் இடம் தான் ஜோதிடம், 5ஆம் இடம் தான் ஞானம், 5ஆம் இடம் தான் சுத்துறது, 5ஆம் இடம் தான் வழக்கு, எல்லாமே 5ஆம் இடம் தான் எனக்கு கேட்டால். ஸோ அந்த இடத்துல ராகு வந்து உட்காரும்போது எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக பெருசாக்க போகிறார். அப்போ குழந்தைகளுடைய ஸ்டேட்டஸையும் பெருசாக்க போகிறார். நம்ம நல்ல விதமாகவே எடுத்துக்குவோம். அதனால் கவலைப்படுறதுக்கெலாம் இல்லை. அப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதில் கொஞ்சம் லாபம் கம்மியாகும். குழந்தைகளோட படிப்புக்காக நீங்கள் ஏதாவது மேற்படிப்புக்காக நீங்கள் செலவெல்லாம் பண்ணுற மாதிரி வரும். அது நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால் குழந்தைகள் அப்படின்ற இடத்துல ராகு வந்து உட்காரும்போது, பூர்வ புண்ணியம் அப்படின்ற இடத்துல ராகு வந்து உட்காரும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை தகுந்த மாதிரியான உங்களுடைய லாப நஷ்டங்கள் அங்கே கேதுவால் தீர்மானிக்கப்படும். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டேன். உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது முழுக்க லாபமாக மாறுகிறதா, இல்லை முழுக்க அது கொஞ்சம் லாபத்தை தடை பண்ணுகிறதா அப்படின்றத உங்களுடைய சுய புத்தியும் உங்களுடைய தசாபுத்திகளும் தான் தீர்மானம் செய்ய போகுது. ஏன்னா அங்கே பூர்வ புண்ணியம்ன்ற இடத்துல தான் ராகு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு குரு வேற அந்த இடத்தை பார்வை செய்து கொண்டு பூர்வ புண்ணியத்தை பலமாக்கி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வரக்கூடிய இந்த 1 வருட காலகட்டம் இயங்க போகுது. எல்லாருக்குமே சூப்பராக இருந்து நல்ல காரியங்கள் மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் மீனாட்சி கிட்ட வேண்டிக்கிறேன். என் மீனாட்சியோட ஆசையால் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க, அந்த வெண்ணையூரில் இருக்கக்கூடிய நரசிம்மரை பார்த்துட்டு வாங்க. விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிந்த இதெல்லாம் பண்ணுங்கள். முடியும்னு நினச்சிங்கன்னா விநாயகருக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த நைவேத்தியத்துக்கான பொருள்லாம் வாங்கி கொடுங்க. சக்கரை வெள்ளம்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி அது ஒரு 4 பேருக்கு கொடுங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் குலதெய்வம் கோயிலில் விநாயகர்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் பிடிச்சிக்கோங்க. அரசமர விநாயகர்லாம் சுற்றி வாங்க. லாபங்கள் பன்மடங்காக வருவதை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். ஓகேவா?